அனைவருக்கும் வணக்கம். In this session you will learn about discovery of neutrons. An atom consists of electron, proton and neutron. These are the fundamental particles which are present in an atom. ஒரு அணுவில் இருக்கிற அடிப்படை துகள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான், புரோட்டான் அண்டு நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதில் புரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். இன்சைட் ஆஃப் தி புரோட்டான் அண்டு நியூட்ரான் போத் ஆர் ப்ரெசன்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் தட் ஆட்டம். எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா that are revolving around the nucleus in their own orbit. ஒரு அணுவில் இருக்கிற எலக்ட்ரான்கள் தன்னோட சொந்த சுற்றுவட்ட பாதையில் உட்கருவை அல்லது அணுக்கருவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த அடிப்படை துகள்களில் நம்ம நியூட்ரானை பற்றி தான் படிக்க போகிறோம். எஸ்பெஷலி நியூட்ரானை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நியூட்ரான் கண்டுபிடிப்பு. In 1930, two German physicists Bothe and Becker found that when beryllium was bombarded with alpha particles, highly penetrating radiation was emitted. அதாவது பெர்லியத்தை ஆல்ஃபா துகள் வச்சு தாக்கும்போது அதிக ஊடுருவு திறன் கொண்ட கதிர்வீச்சு வெளிப்படுது அப்படிங்கிறத ரெண்டு ஜெர்மன் இயற்பியல் அறிஞர்கள், அவங்க பேர் பார்த்திங்கன்னா போத்தே அண்டு பெக்கர், இவங்க ரெண்டு பேரும் 1930 இதை கண்டுபிடிச்சாங்க. In 1930, two German physicists Bothe and Becker found that when beryllium was bombarded with alpha particles, highly penetrating radiation was emitted. பெர்லியத்தை ஆல்ஃபா துகள் வச்சு மோத செய்யும் போது அதிக ஊடுருவு திறன் கொண்ட கதிர்வீச்சு வெளிப்படுகிறது அப்படிங்கிறத பொத்தே மற்றும் பெக்கர் ஆகிய ஜெர்மானிய இயற்பியல் அறிஞர்கள் 1930 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. This radiation was capable of penetrating the thick layer of lead and was unaffected by electric and magnetic fields. இப்போ அதனோட நேச்சர் பார்க்கும்போது திஸ் ரேடியேஷன் அப்படிங்கிறது பெர்லியம் நியூக்ளியஸை ஆல்ஃபா துகள் வச்சு தாக்கும்போது நமக்கு கிடைச்ச அந்த அதிக ஊடுருவு திறன் கொண்ட கதிர்வீச்சானது என்ன தன்மையை பெற்றிருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெனிட்ரேட்டிங் தி திக் லேயர் ஆஃப் லெட், காரியம், ரொம்ப தடிமனான காரியம் வழியாக கூட ஊடுருவி போகக்கூடிய தன்மை அதுக்கு இருந்திருக்கு. இன்னொரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் அது பாதிக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் அப்படின்றது சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். ஏன்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால டிஃப்ளெக்ட் ஆகும், தட் மீன்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால அஃபெக்ட் ஆகாததுனால டெஃபினட்டாக தட் ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் அப்படின்றது சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். இனிஷியலி இட் வாஸ் தாட் ஆஸ் காமா ரேடியேஷன். ஆரம்பத்தில்
இந்த ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் அப்படிங்கிறது காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. But in the year 1932, James Chadwick discovered that those radiations are not electromagnetic waves, but they are particles of mass little greater than the mass of the proton and had no charge. 1930 புத்தேவும் பெக்கர் அப்படிங்கிற 2 பேரும் அது காமா ரேடியேஷன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் 1932 ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த ரேடியேஷன் வந்து நாட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அது வந்து ஒரு மின்காந்த அலை கிடையாது. காமா ரேடியேஷன் அப்படின்னா தட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். காமா ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு மின்காந்த அலை இல்லையா? ஆனால் 1932 சாட்விக் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அந்த ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடையாது. அப்போது அது காமா ரேடியேஷன் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் தே ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மாஸ் லிட்டில் கிரேட்டர் தேன் மாஸ் ஆஃப் தி புரோட்டான். ஆனால் மாஸ் ஆஃப் தி புரோட்டானை விட கொஞ்சம் அதிகமான அளவு மாஸ் இருக்கிற லைட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஹேட் நோ சார்ஜ், அதுக்கு மின் சுமை கிடையாது. புரோட்டானை விட கொஞ்சம் அதிக அளவு மாஸ் இருக்கிற துகள் அது மின் சுமை அற்றது அப்படிங்கிறதையும் சாட்விக் கண்டுபிடிச்சார். ஹி கால்டு தெம் ஆஸ் நியூட்ரான்ஸ், அதுக்கு வந்து பேர் கொடுத்தாரு. என்னென்ன அவர் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாரு. தி above reaction கேன் பி written as, இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பெர்லியம் நியூக்ளியஸை ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வச்சு தாக்கும்போது நியூட்ரான் கிடைக்குது, எக்ஸ்பெஷலி ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் கிடைக்குது. அந்த ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் தான் நியூட்ரான் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாங்க? சாட்விக் கண்டுபிடிச்சார். எஸ், 4 அட்டாமிக் நம்பர் 4 அப்படின்னாலே அது பெரிலியம். 4 பெரிலியம் 9 ப்ளஸ் இதை யார் வச்சு தாக்கியிருக்கோம்? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ் 2He4. அப்போ நமக்கு யார் கிடைக்கிறாங்க? நியூட்ரான். ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷனான நியூட்ரான் எமிட் ஆகிருக்கு. அப்போ நியூட்ரான் போக மீதி நமக்கு கிடைக்கிற டாட்டர் நியூக்ளியஸ் யாருன்னு பார்க்கும்போது 6 கார்பன் 12 அப்படிங்கிற ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆஃப் கார்பன். இப்போ அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 4 + 2 இருக்குது, அப்போ 6. ரைட் சைடில் 6 + 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அட்டாமிக் நம்பர் 6 அப்படின்னாலே இது யார்? கார்பன். இதே மாதிரி மாஸ் நம்பர் பேலன்ஸ் பண்ணுங்கள். இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாஸ் நம்பர் 9 + 4 அப்படின்னா யார் இருக்காங்க? 13. ரைட் ஹேண்ட் சைடு 12 + 1 மீன்ஸ் 13. அப்போது இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ரைட் ஒன். இங்கே 0N1 அப்படிங்கிறத யாருன்னா நியூட்ரான். இப்போ நியூட்ரான் எப்படி கிடச்சிதுன்னு தெரிஞ்சிருச்சு, அது நியூட்ரான் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பிஹேவியர் ஆஃப் தி நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் ஆர் ஸ்டேபிள் இன்சைடு தி நியூக்ளியஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்குள்ளே தான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸான ப்ரோட்டான்ஸும் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸான நியூட்ரான்ஸும் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இன்சைட் ஆஃப் தி நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிள். அணுவோட உட்கருவில் இந்த நியூட்ரான்கள் வந்து நிலைப்புத்தன்மை கொண்டது. பட் அவுட்சைட் ஆஃப் தி நியூக்ளியஸ் தே ஆர் அன்ஸ்டேபிள். நியூக்ளியஸுக்கு வெளியில் இந்த நியூட்ரான்கள் வந்து
என்னது அன்ஸ்டேபிள் நிலையற்றது. அணுவோட உட்கருவில் இருக்கிற வரைக்கும் நியூட்ரான்கள் நிலையாக இருக்கும். அணுவோட உட்கருவிலிருந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது நிலையற்றது. பெர்லியம் நியூக்ளியஸை ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வச்சு நம்ம தாக்கும்போது யுரேனியம் நியூட்ரான் எமிட் ஆச்சு. இப்போ அந்த நியூட்ரான் எங்கே இருக்குது? அவுட் சைட் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஓகே. If the neutron comes out of the nucleus, it decays with the emission of proton, electron and antineutrino. நியூக்ளியஸை விட்டு ஒருவேளை நியூட்ரான் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது டீகே ஆகும். என்னவா டீகே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானா டீகே ஆகும் வித் தி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்டு ஆன்டி நியூட்ரினோ. இந்த ரியாக்ஷன் எங்கே பார்த்துருக்கோம்? நம்ம பீட்டா நெகட்டிவ் டிகேவில், பீட்டா மைனஸ் டிகேவில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு நியூட்ரான் டிகே ஆகும்போது புரோட்டான் அப்படிங்கிற டாட்டர் நியூக்ளியஸ் கிடைக்கும். அது இல்லாமல் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் நியூட்ரான் டீகே ஆகும்போது புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான், அது மட்டும் இல்லாமல் ஆன்டி நியூட்ரினோ கிடைப்பாங்க. If the neutron comes out of the nucleus, it decays with the emission of proton, electron and antineutrino. Proton, electron and antineutrino with the half-life of 13 minutes. அதனோட half-life என்னது? 13 minutes. Neutrons are classified according to their kinetic energy. இயக்காற்றலோட அடிப்படையில் நியூட்ரான்களை நம்ம வகைப்படுத்தி இருக்கோம். Neutrons are classified according to their kinetic energy, that are slow neutrons, fast neutrons. ஸ்லோ நியூட்ரான்ஸ் அப்படின்னா அதனோட கைனட்டிக் எனர்ஜி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 to 1000 எலக்ட்ரான் வோல்ட். அதுவே ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ், ஸ்லோ நியூட்ரான்னா குறைவேக நியூட்ரான், ஃபாஸ்ட் நியூட்ரான் அப்படின்னா அதிவேக நியூட்ரான். அதனோட கைனட்டிக் எனர்ஜி ரேஞ்சு அப்படின்னா 0.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரேஞ்சுக்கு அதிகமாக இருக்கும். According to their kinetic energy, neutrons are classified into slow neutrons and fast neutrons. One more classification is there according to the temperature. The neutrons with average energy about 0.025 electron volt in thermal equilibrium are called a thermal neutron. Thermal equilibrium வெப்ப சமநிலை கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸோட ஆவரேஜ் எனர்ஜி சராசரி ஆற்றல் 0.025 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கிறதுக்கு பேர் வெப்ப நியூட்ரான், தெர்மல் நியூட்ரான் அப்படின்னு பேர். தி நியூட்ரான்ஸ் வித் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் அபவுட் 0.025 எலக்ட்ரான் வோல்ட் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம் ஆர் கால்டு ஏ தெர்மல் நியூட்ரான் பிகாஸ் at 298 Kelvin the thermal energy kT 0.025 எலக்ட்ரான் வோல்ட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298 கெல்வினில் அந்த வெப்ப ஆற்றல் தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது 0.025 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. Slow and fast neutrons play a vital role in nuclear reactors. இந்த ஸ்லோ நியூட்ரான்ஸையும் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸையும் எங்கே முக்கியமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். All of you understand? Okay.